இந்த இடம் வந்து வலிக்குது. ஐயோ ஐயோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கைஸ். ஆக்சுவலாக நம்ம அந்த பிளேஸ் தான் போக போகிறோம். ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எனக்கு. தண்ணி ஓடுற இடம் அதெல்லாம். எதுவும் பொம்மை மாதிரி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் கையை. நீங்கள் வேறு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக கை பார்த்தீங்களா, நேற்று இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. அது நேற்று நடந்த சம்பவம். இது வந்து டே 2 நம்ம கொடைக்கானல் வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. தெரில கமெண்ட்லாம் எப்படி பண்ணியிருக்க போகிறீங்கன்னு தெரில. இதெல்லாம் ஒரு அடியா அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் என்னென்னா நான் தனியாக போய் மாட்டிக்கிட்டேன். அது ஒன்று தான் அங்கே. ஸோ ஓகே விடுங்க, அது போன வீடியோவில் சொல்லி அப்படியே முடிச்சிட்டேன். இப்போது இன்றைக்கி நம்ம வெளில போகலான்னு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பூம்பாறை, பூண்டி, கூக்கல் லேக் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத தான் கிளம்புறோம். ஓகே வாங்க பைக்கை காட்டுறேன். பைக்கில் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் ஒன்று பண்ணியிருக்கேன். எதனாலனா இந்த இது பிரேக் போகிற இடத்துல உள்ள ஃபுட் ரெஸ்ட் வந்து உடஞ்சிருச்சு, நேற்றையே காமிச்சிருப்பேன். ஸோ அது ஒரு ஆல்டர்னேட் பண்ணியிருக்கேன். வாங்க. ஸோ நம்ம சாரா நிற்கிது. இது பிரேக் லீவர், இது உடஞ்சிருச்சு. இது எதுவும் பண்ண முடியாது. இது வேணால் இதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆஃப் ரோடு இது மாதிரி கொடுத்ததுனால இதோட கட் ஆனிச்சு, இல்லைனா ஃபுல்லாக கட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஓகே இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குல்ல பேக் ஃபுட் ரெஸ்ட்டை இதை கழட்டி இதில் மாட்டிட்டேன். அப்புறம் ஃபோன் ஹோல்டரை தொங்க விட்ருக்கேன். ஓகே கைஸ் அப்படியே கிளம்பலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேண்ணா பாய். ஆக்சுவலாக இவர் தாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணார் நமக்கு. ஓகே ப்ரோ பாய். இதுக்கு முன்னாடி ஒருத்தரை காமிச்சிருப்பேன், டக்குனு வீடியோ கட் பண்ணிட்டேன், சாரிங்க. அதை இது அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த இதை மாட்டேன். ஏன்னா இந்த கை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிப்பு இல்லை. இப்போயுமே பழைய க்ளவுஸை தான் நான் போட்டிருக்கேன். எதனால் பழைய க்ளவுஸ் போட்டிருக்கேன்னா, இது புது க்ளவுஸ் வந்து கையை உள்ளே விட முடியல. எனக்கு இந்த இடம் வந்து வலிக்குது. இந்த இடம் வந்து வலிக்கு. ஸோ அதனால் புது க்ளவுஸ் போட முடியல. ஹேண்டில் பார் வேறு வளைஞ்சிருச்சான்னு தெரில. கீழே விழுந்தது தெரில, செக் பண்ணுவோம் போயிட்டு. ஸோ அதாங்க, அவர் தான் காரில் போகிறாரு. அந்த அண்ணா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து உசிலம்பட்டி மதுரை. அந்த அண்ணா தான் ஹெல்ப் பண்ணி எனக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட்டை வச்சு மாட்டி கொடுக்க ஹெல்ப் பண்ணார். ஒரு அதை முடிச்சுட்டு ஓகே இந்த டைமுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ தாங்க ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக கை எந்த நிலைமைக்கு இருக்குன்னா, இந்த கையால் பர்ஸு பேக்கில் பின்னாடி வச்சுட்டு எடுக்க முடியல. அந்தளவுக்கு இந்த ஒரு கட்டை விரல் மட்டும் வலிக்குதுங்க. இதெல்லாம் ஓகேவா இருக்குது பாருங்க. பழைய க்ளவுஸ் எடுத்து போட்டிருக்கேன். கிளைமேட் ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது. பூம்பாறை 18 கிலோமீட்ரு, பூண்டி 37 கிலோமீட்டரா, சூப்பர். இல்லை 27 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். காலையிலேருந்து வீடியோ ஒரு மாதிரி டல்லாகவே போயிட்டுருக்கேன். உடம்பு இந்த கை மட்டும் இதாக இருக்கிறதுனால. நான் ரைட் பண்ணும்போது எப்போதுமே என்னோடய சேஃப்டியை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஓகேங்களா, நான் சில இதில் யோசித்து அங்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டு வந்துடுவேன். அவ்வளோ ரிஸ்க் எடுத்தெல்லாம் போகவே மாட்டேன் நான். அப்போ இருந்து அப்படி தான் எல்லா விஷயம் பண்ணுறதுமோ அப்படி தான். ஏன்னா உடம்புக்கு எதுவும் அடிபடுற மாதிரி பார்த்துக்க மாட்டேன். அந்த கைக்கெல்லாம் கண்டிப்பாக. ஏன்னா பேசிக்காக நான் ஒரு ஆர்டிஸ்ட். ஓகேங்களா, ஸோ கையால் தான் வரைய வேண்டியது இருக்கும். அதனால் நான் ஹேண்டுக்கு எதுவும் வராமல் பார்த்துப்பேன். ஆனால் இன்றைக்கி அடிப்பட்டது ஒரு மாதிரி நேற்றுலேருந்து ஒரு மாதிரி மனசை உறுத்திட்டு இருக்கு. ரொம்ப ஓவராக பண்ணுறோமேன்ட்டு. இனிமேல் அப்படி பண்ணாமல் பார்த்துக்கணும். நான் நேற்றுலேருந்து அதனால் கையை வேணும்னே அசைச்சு ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் கையை. இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் நாளைக்கெல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நாளைக்கு இன்னொரு பிளான் இருக்குதுங்க. சென்னை போகிற மாதிரி இல்லை உடனே இன்னையோட. அப்படியே இங்கேருந்து இன்னொரு பிளேஸ் போயிட்டு அடுத்தடுத்த பிளேஸ் போயிட்டு போகலான்ட்டு. ஓகே சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் நாளைக்கு அப்படியே வால்பாறை போயிட்டு அதிரப்பள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் சென்னை போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்தாலும் கிட்ட தான். திருப்பி சென்னை போயிட்டேன்னா சென்னையிலேருந்து இதுக்காக வரணும். இத்தனை கிலோமீட்ரு 500 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வரணும் வண்டியை. பெட்ரோல் வேஸ்ட்டு. நான் திருப்பி அலைஞ்சு அதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரே ஏரியா பார்த்துட்டு போயிடலான்னு தான் இருக்கேன். ஆக்சுவலாக பூம்பாறைக்கு ரோடு நல்லா இருக்குல்ல. இல்லை மழை இங்கே வந்து பெய்யாமல் இருந்தேன். இல்லை ஓகே, மழை பெஞ்சதுன்னா இன்னும் எனக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கோம். நேற்றியெல்லாம் ஐ திங்க் மழை பெஞ்சா கூட போயிருக்க மாட்டோம் இருக்குது. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வரும்போது அதுவுமே இது மாதிரி ஏரியாலாம் வரும்போது கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஏன்னா லோக்கல் ஜீப்லாம் அதிகமாக வருவாங்க.
அவங்க வரதை பற்றி உங்களுக்கே தெரியும், மனுஷன் வேறு லெவலில் ஓட்டுவாங்க எல்லோரும் ஜீப்பை. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் ஹார்ன் அடித்து போய்க்கோங்க, பெட்ரு பெஸ்ட்டு. அப்படி இந்த ரோடை மட்டும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 360 எடுத்து மாட்டிடலாம் போல். ஓகே, கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்றதுக்காக தான் எடுத்து மாட்டாமல் இருக்கேன். வாய் டைப் பிடிக்குதே. கூலிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24-23 இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 22 கூட இருக்கலாம். ஆனால் குளிருது. நான் ஒரு ஜர்க்கின் ஒன்று இது மாதிரி தான் ஒரு ஹூடி ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஹூடி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் திக்கானது தான், இருந்தாலும் உள்ளே காற்று ஏர் உள்ளே போகுது. ஆக்சுவலாக இந்த கூலிங் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம் தான் வந்தோம். ஸோ அதனால் மேலே மறுபடியும் ஜர்க்கின் போடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன். கையை பொறுத்த வரைக்கும் க்ளவுஸ் போட்டதுனால இது ஆகலை, கூலிங் வரல. ஹெல்மெட்டுக்கு இப்போ தான் வைசர் இறக்கி விட்டேன், ஓகேவா இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வண்டி எவ்வளோ கம்மியாக போயிட்டுருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இது மாதிரி டைமில் வந்தீங்கன்னா கொடைக்கானல்லாம். அதுவும் வீக்கெண்டு வர மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, வீக் டேஸில் வாங்க. அதாவது இந்த வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 நாள்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் தங்கி இந்த ஹாஸ்டலில் நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். இதோ இன்றைக்கி வராங்க 4 பேர். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்துருச்சுல்ல, ஸோ அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்காக. கைஸ், முண்டி ரோடை மட்டும் பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. வா, அல்டிமேட்டில். கைஸ், இந்த ரோடை மட்டும் பாருங்கள், வியூ செமையாக இருக்கா? இல்லைங்க, காரு குறுக்கால வந்துடுச்சு பாருங்க. இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. வா குரங்கு பாருங்க. ஏய் ஹாய், குட்டிங்க. ஓ செம்மையாக இருக்குது குட்டி. நம்மளை பார்த்தோன்னே அவங்க அம்மாவோட போய் தொத்திக்குது குட்டிலாம். கூட்டமாக உட்காந்துருக்கு. நான் ஆக்சுவலாக இது ஐடியா பண்ணேங்க, இதுக்கு ஏதாவது கண்டிப்பாக குரங்கு இருக்கும் வாங்கலான்ட்டு. ஆனால் எனக்கே வாங்குறதுக்கு என்னால் போக முடியலைங்க, கையை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியல. நேற்று நைட்டு என்னாச்சுன்னா, சாப்பாடு வாங்கலான்னு டவுனுக்குள்ளே இறங்கினேன். கையும் முடியல, செம்ம பெயின். அப்போ தான் போய்ட்டு இந்த பேண்டேஜு, விக்ஸில் தைலம், மூவுனா அந்த ஸ்ப்ரே இருக்கும்ல அது, டேப்லெட்டு. ஏன்னா அங்கங்கே லைட்டாக பிளட்டு காயம் வேறு ஆயிடுச்சா. ஸோ ரத்த காயத்தில் ஃபீவர் வந்துடக்கூடாதுன்ட்டு, ஏன்னா குளிர் வேறு. இங்கே ஃபீவர் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய கொடுமையாக போய்ட்டுன்ட்டா, ஃபீவர் வராமல் இருக்க டேப்லெட்டு எல்லாம் வாங்க போனேங்க. அது இல்லாமல் நம்ம வண்டி வந்து 9000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னொரு 200 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஸோ அதனால் பேக் டயர் வந்து போயிடுச்சு, 75% போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 25% தான் இருக்குது. ஆனால் ஓடுன்னு வச்சிங்களான்னு ஒரு 1000 கிலோமீட்டராவது ஓடும். ரோட்டில் ஓடும். இது மாதிரி ரோட்டில் ஓடுறது கஷ்டம்தான், மண்ணில் விட்டால் லைட்டாக ஸ்கிட் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். ட்ராக் மோடில் வச்சுருக்கிறதுனால என்னவோ அதிகமாக ஆர்பிஎம் கொடுக்குதான்றது தெரில. ஸ்ட்ரீட் மோடில் மாற்றிட்டேன். இப்போ ரொம்ப ஆர்பிஎம் கொடுக்காது, அழகாக பொறுமையாக போகலாம். ரைட் மோடும் கொடுக்கலாம், ஆனால் ரைட் மோடு ரொம்ப கம்மியாக இருக்கும், லோவாக. அது நமக்கு சில டைமில் இது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னா கஷ்டமாக இருக்கும், போகாது வண்டி எவ்வளோ திருவினாலும். ரோடு கொஞ்சம் தான் மோசமாக இருக்குது, அதிகமாக இல்லை. இது மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஓடுற இடம் அதெல்லாம். ஸோ அதான் அந்த ரோடு போடாமல் இது மாதிரி ரோடு போட்டிருக்காங்க, கல்லை வச்சு பதிச்சிருக்காங்க. நேற்று கீழே விழுதில் வந்து உள்ளேருந்து வண்டி வந்து ஃப்ளாட்டாக இல்லை, ஒரு மாதிரி தலையில் இப்படி கிடந்துச்சு கவுந்து. அப்போ தான் அந்த வீடியோ எனக்கு ஒரு மாதிரி தூக்க முடியல வண்டி வந்து. ஏன்னா இப்படி கிடக்கு, என்ன இருந்தாலும் இது ஒரு 190 கிலோங்க, வாய்ப்பே கிடையாது. நார்மல் ஒரு பெரிய வண்டியை அட்வென்ச்சர் வண்டியை தூக்குற மாதிரி தான் இதை தூக்கி ஆனுன்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு, எனக்கு கை வேறு அடிபட்டுடுச்சா, தூக்கவே முடியல. அப்புறம் பார்க்குறேன் அந்த வழியாக பெட்ரோலு கீழே ஊற்றுனுச்சு லைட்டாக. ஏன்னா மேலே டேங்க் ஃபுல் இருக்குது, மேக்ஸிமம் 3/4 டேங்காவது இருக்கா. மேலே இப்படி கவுந்தோடனே மேலே உள்ள மூடியிலேருந்து ஒரு மாடி லைட்டாக லீக் ஆனிச்சு பாருங்கள் அந்த கீழே உள்ள. எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு ஃபோனை கீழே வச்சுட்டு ஓடி போய் தூக்கிட்டேன் டக்குன்னு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான், வண்டிக்கு ஒன்றுன்னா
பயப்புள்ள என்ன இருந்தாலும் ஒரு செகண்டு தான்டான்ட்டு ஓடி போய் தூக்கிட்டேன் வண்டியை. டக்குன்னு தூக்கி சைடு சண்டை போட்டு நிறுத்திட்டேன். சைடு சண்டை எடுத்தோடு தூக்கி நிறுத்தணும் பாருங்க, வண்டி அப்படி எடுத்து நின்றுடுச்சு. அப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேன், 2 டைம்ஸ் யூஸ் இது ட்ரை பண்ணிட்டோம், 3ஆவது டைமாக நம்மளே ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். ஆனாகு ஆனாயிடுச்சு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், ஸோ அதனால தான் இது செம்மையாக இருக்குல்ல. ஓகே அதாங்க ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டோம், 3ஆவது டைம் ட்ரை பண்ணிவிடுவோம், தூக்கிடலாண்ட மேலே போயிடலாண்டா, யாருமே இல்லை, வெயிட் பண்ணுறது கஷ்டன்றதுக்காக எல்லா லக்கேஜ் எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே வச்சுட்டு லைட்டாக ரைஸ் பண்ணேன். செம்மையாக இருக்குல்ல வியூ. ஏண்டா நான் தான் நிற்கிறேன், அவன் வேடிக்கை பார்த்துட்டு வராரு போல இருக்கு சைடில். ஐயோ வருங்க செம்மையாக இருக்குது. அங்கே போய் நின்று பார்க்கலாம், ஆனால் எனக்கு வேணாம், அதில் இதை பார்த்துட்டேன். ஏய் குட்டி பையா, டேய் குரங்கா. கடைசி நேரத்தில் வண்டிக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு தெரியல. அது இல்லாமல் ஆளே இல்லாத இடத்துல புது வண்டியை போட்டுட்டு கடந்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. வேறு வழி இல்லை, மேலே தூக்கிடுவேன்ட்டு ஃபஸ்ட் கீரை போட்டு லைட்டாக அப்படி ஏறி நிற்க கூட முடியாது. என்ன ரீசன்னா சைடில் ஃபுட்ரெஸ்ட் இல்லை, பிரேக் இடத்துல இருக்கிற ஃபுட்ரெஸ்ட்டு உடஞ்சிச்சு. நான் எங்கேயும் ஏறி நிற்கவே முடியாது. என்ன பண்ணிட்டேன், 2 காலையும் நல்லா அப்படி மேலே கீழே வச்சுட்டு 2 பக்கம் காலை தேய்ச்சிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபஸ்ட் கீரை போட்டு சருன்னு மேலே ஏற்றிட்டேன். ஒரு வேலையை ஏறிடுச்சு. வீடியோலாம் எடுக்க முடியல அந்த டைமில், வீடியோ எடுக்கிற மாதிரி நிலைமையிலாம் இல்லை. கோபுரம் சார்ஜ் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. நான் வந்து ரூமுக்கு கிளம்புன ஸ்டேஜ் தான் அது ரூமுக்கு போகிற மாதிரி காமிச்சிச்சு அந்த ரூட்டு கூகுள் மேப்பு. அதனால் அப்போ சம்பவம் பண்ணதும் கூகுள் மேப்பு தான். ஆனால் இடையில வந்து அது இல்லை இது யூ டர்ன் கேட்டுச்சு. சரி ஓகே இந்த ரோடெலாம் காமிக்காது போல இருக்குன்னு நினச்சின்னா நான் அதில் போனேன். தேவையில்லாமல் வீம்புக்கு போன மாதிரி கொழுப்பில் போனேன், செம்மையாக வாங்கி கட்டிட்டு வந்தேங்க. அது மட்டும் நம்ம ஒரு இது ஒத்துப்பேன். ஸோ அதனால் ஆழம் பார்த்து காலை வையுங்கள்னு சொல்லுவாங்களே, அதுதான். நான் அப்படிலாம் போனதே கிடையாது. இது மாதிரி நேற்று ஏதோ ஆர்வ கோளாறு வந்துருச்சு எனக்கு, அவசரத்தில் கிளம்பி போயிட்டேன், இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இங்கே பாருங்க, அது ஒரு காட்டேஜ் போல், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பூம்பாறை வந்துட்டோம். ரைட் எடுத்தோம்னா பூம்பாறை, நேராக போனால் பூண்டி வரும். இருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இதோ இதில் வந்து ரைட் எடுத்தோம்னா பூம்பாறை, மேலே போனோம்னா மன்னவனூர், பூண்டி அந்த ரோடு. கேமரா வச்சுருக்கேன், நல்லா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பூம்பாறை இங்கே தாங்க போன டைம் வந்து சாப்பிட்டேன் காலையில். பாருங்கள் வியூவா எப்படி இருக்கே. இருங்க நம்ம பைக் நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜே தெரியும். இந்த இடம் தாங்க இது, சாரி இந்த இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். அந்த இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். போன டைம் வந்தப்போ இங்கே தான் நின்னேன், இங்கே இருந்து தான் பாருங்க. அப்பா அங்கே ஒரு கோயில் இருக்கும், முருகன் கோயில். பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஏதோ கஃபே வரப்போகுது போல். அங்கே ஊருக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்குங்க, ஒரு முருகர் கோயில். அந்த கோவிலில் தான் போன வாட்டி போயிட்டு, ஆக்சுவலாக போன வாட்டி போய் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்திருப்பேன். அந்த ட்ரோன் ஷாட்டை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இதோ இந்த சென்டர் இருக்குல்ல, இதில் சென்டராக உள்ள அந்த மலை உச்சினா அங்கே இல்லை, இந்த விவசாயம் பண்ணுற அந்த உச்சியில் தான் நின்று ட்ரோன் ஷாட் எடுத்திருப்பேன். அதை நான் அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 3, 2, 1.
என்ன இன்ஜின் அது? என்ன இன்ஜின் அது? உழுவா? ஓ, கீழே பிளேடு மாட்டுவீங்களா? ஓகே ஓகே. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் கேட்டேன். ஓகே ஓகே. அதான் கொஞ்சம் சென்னை பசங்க ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. செம்மையாக இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். பார்த்துறீங்களா? ஓகே. சென்னை பசங்க ஒரு 5 பேர் காரில் வந்திருந்தாங்க. அவங்க சென்னை பசங்களில் அண்ணனுங்க தான் எனக்கு. இல்லைண்ணா சார்ண்ணா, நான் ஏன் என் வண்டியில் இப்போ டபுள்ஸ் ஏற்றலைன்னா என்னை வச்சே கண்ட்ரோல் பண்ண முடியல. பின்னாடி வெயிட் இருந்துச்சுன்னா எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த ரீசன் தான், வேறு எதுவும் இல்லை. கை அடிபட்டிருக்கனால தான் ஏற்றிக்கலன்னா ஏற்றிப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா வெயிட்டில் மேலே ஏறும்போது ஹேண்டில் பார் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க முடியல, கையில் வலிக்குது. எதுவும் பொம்மை மாதிரி வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் கையை, நீங்கள் வேறு. ஓகேங்க, ஷார்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் போடுவேன். குறைஞ்சது ஒரு 2 வீடியோவாவது வரும் நினைக்கிறேன். இன்றைக்கி போகிற பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணால். அங்கே இப்போ கவர் பண்ணிட்டேன். பூம்பாறை பார்த்தாச்சு. ஓகே, வில்லேஜ் உள்ளே போய் பார்த்தது நீங்கள் நார்மல் இப்போ ஊருக்குள்ளே பார்த்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் பார்த்துட்டேன்னா ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் அடுத்து இப்போ வந்து நம்ம பூண்டி மன்னவனூர் அங்கே போகிறோம். அந்த பிளேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோ பார்க்க நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த இடத்தெல்லாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போல்லாம் கூட்டம் இருந்துச்சுங்க. நான் முன்னாடி வந்தப்பயே ஓரளவுக்கு கூட்டம் கம்மி தான். அதில் ஓரளவுக்கு கூட்டம் கம்மினா இருந்துச்சு மீடியமாக. இன்றைக்கி ஆனால் அந்த கூட்டம் கூட இல்லை. அதுதான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. வண்டிங்கெல்லாம் அதிகமாக போகல. ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அழகாக உள்ளே போனோமா போய் பார்த்தோமான்னு இருக்கலாங்க. அந்த வியூ செம்மையாக இருக்கும். அது மாதிரி எப்படி சொல்கிறது, அப்படியே போர்வையை பச்சை போர்வையை இது விரிச்சு விட்ட மாதிரி இருக்குங்க. இடம் ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்கும், அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் லேண்ட் மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்கும் அது. ஸோ இங்கேருந்து அது ஒரு கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ போட்டிருக்கு. அது உடனே சீக்கிரம் போயிடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அப்படியே போயிட்டு கொஞ்சம் பண்ணுறேன். ஆவ் கைஸ், ஆக்சுவலாக நம்ம அந்த பிளேஸ் தான் போக போகிறோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. ஆக்சுவலாக இப்போ நம்ம போக போகிறது வந்து அந்த உங்கள் சின்ன சின்ன வீடு மாதிரி தெரியுதா, அங்கே தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும். இதோ இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளே போனோம்னா அங்கே நின்றுட்டு அங்கேருந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்கா, அந்த லேக் வியூவும் சூப்பராக தெரியுங்க அங்கேருந்து. பாருங்க ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் இல்லை ஆரஞ்சு கலர் டோனு எல்லோ டோன்லாம் சேர்ந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்து தாங்க இது ஃபுல்லாகவே. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஃபோட்டோ வீடியோ என்ன எடுத்தாலும் அது ஒரு நாள் டெலீட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. நம்ம மைண்டில் மெமரிஸ் ஏற்றுறோம் பாருங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ மெமரிஸை விட என் மைண்டில் இருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போதுமே நான் யோசிப்பேன் அதை. ஏன்னா நம்ம போயிட்டு இதை சொல்லணுன்னா கூட ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சூப்பராக சொல்லலாம் அதை. ஆனால் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு அந்த ஃபோட்டோ டெலீட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பூண்டி 6 கிலோமீட்டர், மன்னவனூர் 2 கிலோமீட்டர். ஆக்சுவலாக மன்னவனூர் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அது இருக்குது. இதாங்க என்ட்ரன்ஸு. கேட்போம் உங்கள்கிட்ட. ஆனால் இது ஓப்பன் கிடையாதா? ஓப்பன் பண்ண மாட்டாங்களா? இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? புரியுது, அங்கே வழி இருக்கா? தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஆக்சுவலாக இந்த என்ட்ரன்ஸ் தாங்க முன்னாடி நான் அலோவ் பண்ணாங்க போன வருஷம் வந்தப்போ. என்ட்ரன்ஸ் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது. பட் அந்த ரோடு நல்லாயிருக்கும், பார்ப்போம். இதுக்கு உள்ள கொஞ்சம்
கொஞ்சம் தூரம் போனால் இருக்க போல இருக்குது. ஆக்சுவலாக டபுள் என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்படியும் போகலாம், அங்கே ஒரு இடத்துல சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். அங்கேருந்து வரவங்க அப்படி வருவாங்க, இங்கேருந்து போகிறவங்க இப்படி போவாங்க. ஸோ இது க்ளோஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கேருந்து தான் உள்ளே விடுவாங்க போல இருக்குது. இது போகிற இடமே சூப்பராக இருக்கும். நம்ம கிட்டையும் இருக்குது, போயிடலான்னு பார்த்தேன். ரெக்கார்ட் ஆகுறியா? ரெக்கார்ட் ஆகுற பாருங்க. இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறது எப்படி இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் குளிருது வேறு, தண்ணியில் நிற்கவே முடியல நமக்கு. இங்கே வாழ்கிறவங்களாம் உண்மையாக ஒரு விதத்தில் கொடுத்து வச்சுருந்தாலும் ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் படணும். எப்போதும் குளிருதுல. ஆக்சுவலாக இதான் என்ட்ரன்ஸ் போல். ஓ ஷிட். நான் பைக்கை வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அது அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் சொன்னோம்ல, அது வழியாக வந்தால் தான் பைக்கை வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியும். நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன் பாருங்கள். இது என்னோடய ஹிமாலயன் வச்சு நான் எடுத்தது. இந்த ஃபோட்டோ நான் மேலே போய் அங்கே இருந்தாங்க எடுத்தேன். ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறாங்க, ஒஸ்ட்டுங்க இது. சரி ஓகே, வண்டியை போய் பார்க் போட்டு. ஹாய்ங்க. ஆக்சுவலாக வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் என்ட்ரி ஆகிறோம். செம்மையாக பார்க்குறாரு அண்ணன் வேறு. எனக்கு இப்போலாம் ஒரு மாதிரி வெக்கலாம் இல்லை, வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ட்ரி ஃபீஸ் RS 20 per person. எங்கள் டிக்கெட் எடுத்துருவோம். ஒரு ஆள் தானே. நான் எதனால அங்கே அந்த வழியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க? சரக்கு எடுத்துறாங்க பசங்க போய். அப்படியா? அதான் முன்னாடி பைக்கை உள்ளே கொண்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தேன், இப்போலாம் முடியல. இல்லைப்பா, உள்ள ரொம்ப அட்டாச் பண்ணுறாங்க. கேரளா பசங்க ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணுறாங்க. அவங்களாலே எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ஆமாம், ஏன்னா இங்கே விட்டுட்டு ஒன்றுமே பார்க்க முடியல. அதுதான் சூப்பராக இருந்துச்சு இடம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். நீங்களே கேட்டிருப்பீங்க எதனால் அந்த வழியை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்ட்டு. அவங்க ஒரு பர்சனலாக ஒரு கேரளான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கேரளாவில் உள்ள எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் அப்படி பண்ணுறதுனால எல்லோரும் கஷ்டப்படுறாங்கங்க. ஓகே வாங்க அப்படியே பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த வழி சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம மேலே போயிட்டு வந்துட்டு அங்கே நான் போய் காமிக்கிறேன் கிட்ட போயிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே ஏறி போவோமா? பாருங்கள், ஏறி போகிற இடம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் மேலே ஏறி போகிறேன் அந்த இடத்துக்கு. நான் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போய் அதுக்கு அந்த பக்கம் தெரியுதா பார்க்க முடியுமான்றதை நான் போயிட்டு காட்டுறேன், ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ஒர்த்து இங்கே வர்றது. மன்னவனூர் இந்த இடத்துக்கு வர்றது ரீசனே அதுதான். அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ரொம்ப. எனக்கு பின்னாடி வியூ பாருங்கள். ஓகே போகலாம். வீணா நல்லா தான் இருக்கு. இதான் சொன்னேன் பாருங்க. சூப்பருங்க. ஐயோ, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணல, அந்த ரோடை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு பைக்கராக இருந்து அதை பார்க்க முடியலன்ற ஒரு ஏமாற்றம் எனக்கு ரொம்பவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த வழி தான். இருங்க நான் காட்டுறேன். பின்னாடி பார்த்தீங்களா, அங்கே ஒரு ரோடு போதா தூரத்தில், அங்கே ஒரு ரோடு போகுது பாருங்கள் அந்த இடத்துல. அதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளேயே அந்த பக்கமாக வர மாதிரி இருக்கும். ஸோ வண்டி அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரோடு மாதிரி தெரியும் சின்னதாக, அங்கே பார்க் பண்ணி அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா இது ஃபுல்லாக கவர் ஆகுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இடம். இது ஃபுல்லாக கவர் ஆகும். ஐயோ மூஞ்சி க்ளோஸ் அப் வந்துடுச்சு. இது ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ நான் போஸ்ட்டு போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். பைக்கில் ஒரு தூரம் வந்திருக்கோன்றதே ஃபோட்டோ எடுக்க தான். அதை எடுக்கலைன்னா எப்படி ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எனக்கு.
பட் இது நல்லா இருக்கு வியூ. அது மட்டும் பாருங்கள், இந்த வியூ மட்டும் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. என்னோட ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ட்ரேட் பார்த்தீங்களா, அந்த சார் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்ன நானே வரைஞ்சிருக்கேன், ஆனால் என்ன வேறு யாரையும் வரைய விட்டது கிடையாது. நீங்கள் தான் வரைஞ்சிருக்கீங்க ஃபஸ்ட் டைம். என்ன நீங்கள் முதல்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏசி சின்ராஜ் சார் எனக்கு கீழே வந்து உங்கள் நேமும் உங்கள் நம்பரும் எனக்கு எழுதி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு ஆர்ட்டு, இது மாதிரி ஒரு பிளேஸு. கைஸ், நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வரைகிறதுக்கு கூட உட்கார வேணாம், பேக்ரவுண்டை எப்படியே பார்த்துட்டு உட்காந்துக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேணாம். ஓகேவா? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே இடத்த பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன். இது செம பிளேஸுங்க. ஜாலியாக வந்து ஒரு அமைதியாக உட்காந்துட்டு போகலாம். ஜாலியாக இது மாதிரி வியூலாம் உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அது சிட்டிலேருந்துலாம் யாராவது இங்கே வரீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவ்வளோ கவர் பண்ணேன். ஓகே,